ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ்மகள்.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா அசைவ விருந்துலேயும் இடம்பெறக்கூடிய சிக்கன் 65. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ப்ளைன் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறையும் கலந்துக்கிறோம். இப்போ ஒரு பவுலில் 1 முட்டையை உடைச்சி ஊற்றி அடித்து எடுத்துக்கணும். இப்படி அடித்து எடுத்த முட்டையை கலந்து வச்சிருக்கிற இந்த சிக்கன் கலவையோடு சேர்த்து கலந்துக்கணும். இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது மசாலா எண்ணெயில் பிரியாமல் அழகாக கோட்டாகி வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்படி கலந்து வச்ச இந்த சிக்கன் கலவையை 1/2 மணி நேரம் ஊற விடணும். 1/2 மணி நேரத்திற்கு மேலேயும் ஊறுனா சுவையாக தான் இருக்கும். வெளியிலையும் வைக்கலாம், இல்லை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நன்றாக காஞ்ச பிறகு கலந்து வச்ச இந்த சிக்கன் கலவைகளை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். மீடியமான தீயில் வச்சோம் அப்படின்னாக்கா சிக்கன் உள்ளேயும் வெளியேயும் நல்லா வெந்து அருமையாக இருக்கும். அழகான ஒரு நிறத்தில் வந்திருக்குது. சூப்பராக சிக்கன் வெந்திருக்கு. 5 நிமிஷத்தில் போட்ட சிக்கன் எல்லாம் அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு. இது 1/2 கிலோவுக்கு இந்த ரேஷியோ ரொம்பவே சரியான பக்குவத்தில் இருந்தது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.